ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் மிளகாய் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி தரப்போகிறேன். ஒரு மிளகா 10 தேவையான அளவு போட்டுங்க. காரத்துக்கு பூண்டு, மிளகு, சீரகம், தேங்காய் போட்டு ஃபஸ்ட் நல்லா அரைச்சிடலாம். அடுத்தது வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டு ஒரு ஓட்டிடலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான பொருள் இல்லை, அதனால் வெங்காயம் தக்காளி ஒரே இதுலேயே மஞ்சிடும். அங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிட்டேன். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு எண்ணெய் ஊற்றுறேன் தேவையான அளவு. கடுகு பொரிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்ச விழுதை அதில் போடுறேன். அதில் போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வர்ற நேரத்தில் நம்ம மீன் போடலாம். ஓகேவா? ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், தண்ணி ஊற்றி தேவையானது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சம் தான் போட்ட மஞ்சத்தூள். ஓகேவா? மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்தோன்னே மீன் போடுறேன். மீனை போட்டோன்னே தேங்காய் மிளகாய் குழம்பு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் கொதிச்சோன்னா 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்காய் மிளகாய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.